உள் மன அமைப்பு. இதுல 4 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ரூஹ். மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவை தான் ரூஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்பவுமே அல்லாஹ்வை நோக்கியே ஈர்க்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? இது ஒரு பகுதி. 2வது பகுதி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்ல், அறிவு. இந்த அறிவு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எது நல்லது எது கெட்டது என்று உணர்த்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியது அக்ல். 3வது நஃப்ஸ். இதுதான் மனிதனுடைய ஆசை, இச்சை, சுயநலம், ஆதாயம் தேடுதல், பெருமை பாராட்டுதல் போன்ற தீய எண்ணங்கள், தீய உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் நஃப்ஸ். 4வது கல்பு. இந்த கல்பு இருக்குதே, இதுதான் இதை செய்யலாம் வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்டது. நஃப்ஸ் என்பது ஒரு தவறான காரியத்தை செய் என்று சொல்லுகிற போது, அறிவு என்பது அது தவறானது என்று உணர்த்துகிற போது செய்யலாமா வேண்டாமா என்கின்ற முடிவை எடுக்கக்கூடிய ஒன்றுதான் கல்பு. அப்ப உள் மன அமைப்பில் இருக்கக்கூடியது மொத்தம் 4. ஒன்று ரூஹ், இது எப்போதும் அல்லாஹ்வின் பக்கமாக ஈர்க்கக்கூடியது. 2வது அக்ல், நல்லது எது கெட்டது என்று அவனுக்கு பிரித்துணர செய்யக்கூடியது. 3வது நஃப்ஸ், பேராசை, சுயநலம், இந்த கெட்ட எண்ணங்களின் பக்கமாக ஈர்க்கக்கூடிய ஒன்று நஃப்ஸ். 4வது நஃப்ஸின் அடிப்படையில் செயல்படலாமா அக்லின் அடிப்படையில் செயல்படலாமா என்கின்ற இறுதி முடிவை எடுக்கக்கூடிய ஒன்றுதான் கல்பு. இந்த 4 அம்சங்களும் அதனுடைய பண்புகளும் இதுதான். இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொன்னா அழகா புரியும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கடுமையான கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டான். நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஒரு 5 பவுன் சங்கிலி கீழே கிடக்குது. இப்போ அவனுடைய நஃப்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ குனிஞ்சு எடுத்துரு, யாருக்கும் தெரியாது, வித்துரு, கடன் அடைச்சிரு, நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்லி நஃப்ஸ் சொல்லும். அக்ல் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இதை எடுக்காத, எடுத்தா மாட்டிக்குவேன், மாட்டிக்கிட்டேன்னா அசிங்கப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அக்ல் சொல்லும். 2. 3வது ரூஹ், இறைவனின் சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியது அந்த ரூஹ். அந்த ரூஹ் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், நாளைக்கு மறுமையில் இது சம்பந்தமா கேள்வி கேட்பான், அங்க போய் நீ நஷ்டப்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி ரூஹ் சொல்லும். இந்த 3 விஷயத்த சொல்லிருச்சா, இப்ப கல்பு முடிவு பண்ணும், என்ன எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். இந்த கல்பு எந்த அடிப்படையில் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்குல் சொல்றது மிகைப்பாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சங்கிலியை எடுக்காது. நஃப்ஸு சொல்றது மிகைப்பா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இதை எடுத்துரும். ரூஹு சொல்றது மிகைப்பா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா எடுக்காது, இல்லையா? அப்ப கல்பு இறுதி முடிவை எடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க.